டிட்வா புயல் கரையை தொடுவதற்கு வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் கணிப்பு. நாளை மாலை புயலின் மையப்பகுதி 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் எனவும் தகவல். காலையில அது புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவில், அதாவது 25 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மையப்பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. டிட்வா புயல் நாளை மாலை வலுவிழக்க கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். சென்னையை நெருங்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கவும் வாய்ப்பு எனவும் பேட்டி. அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் 30ஆம் தேதி 5:30 மணி வாக்கிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த டிட்வா புயல் வடக்கு வடமேற்காக நகர்ந்து வட தமிழகத்தை நெருங்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் இருந்து 330 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலவுவதாக தகவல். வேதாரண்யத்தில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அறிவிப்பு. வேதாரண்யத்தை புயல் நெருங்குவதால் பலத்த காற்றுடன் கடல் சீற்றம். வழக்கத்தை காட்டிலும் அதிக தொலைவுக்கு கரையை தொடும் அலைகள். வட தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து குறைந்தபட்சமாக 25 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலவ வாய்ப்பு. இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை மாலை வரை வட தமிழகத்தை ஒட்டி புயல் நிலவக்கூடும் எனவும் கணிப்பு. ஞாயிற்றுக்கிழமை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு. கடலிலும் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை. 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை கொட்டும். இன்று இரவு முதல் மழை தீவிரமடையும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு. ஸ்பெல்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா பெய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஸ்பெல்ஸ்ல உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3% கூடுதல் கிடைத்திருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். 24 மணி நேரத்திலே பதிவான மழை அளவுன்னு பார்த்தால் ஒரு இடத்திலே அதிகனமழை கோடியக்கரை என்ற இடத்திலே 25 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழை அளவு இன்றைய தேதி வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 35 சென்டிமீட்டர். இன்று வரை நமக்கு பதிவான மழை 36 சென்டிமீட்டர். இது இயல்பிலிருந்து
பிளஸ் 3% அதிகம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மழையின் அளவும் காற்றின் வேகமும் படிப்படியாக குறையும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 1ஆம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர குறுஞ்செய்தி மூலம் அறிவுறுத்தல். டிட்வா புயல் எதிரொலியால் எச்சரிக்கை செய்தி அனுப்பிய மாநில பேரிடர் ஆணையம். டிட்வா புயலை எதிர்கொள்வதற்காக கூடுதலாக 10 தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் வரவழைப்பு. விழுப்புரம் மற்றும் சென்னையில் தலா 5 அணிகளை களமிறக்கி மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டம். வடகிழக்கு பருவமழை டிட்வா புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம். 3,30,000 மின் கம்பங்கள், 9,568 கிலோமீட்டர் நீள மின் கம்பிகள், 13,000 மின் மாற்றிகள் கையிருப்பில் உள்ளதாக தகவல். டிட்வா புயல் சென்னைக்கு வராது என்று வானிலை மையம் கணித்திருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். சென்னையை ஒட்டியே புயல் சென்றுவிடும் என்று கூறியுள்ளதால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. ஒரு அறிக்கையின்படி சென்னைக்கு புயல் வராமல் சென்னை ஓரமாகவே போகும் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அது இன்றைக்கும் நாளைக்கும் அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம், நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொடுக்கிறார்கள். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நாகை வழியாக புயல் வரும்போது கடலூர் மாவட்டம் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு என்று கணிப்பு. விழுப்புரம் மாவட்டமும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். நாகப்பட்டினத்தை தாண்டி வரும்போது கடலூர், விழுப்புரம் அப்படித்தான் நமக்கு பாதிப்பு வரும். அதனால் கடலூர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் குறிப்பாக, ஏன்னா ஒரு புயல் வரும்போதும் கடலூர் தான் நிறைய பாதிக்கும், அவரையும் நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கோம். டிட்வா புயல் கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் தயார். JCB இயந்திரங்கள், டிராக்டர்கள், மணல் மூட்டைகள் உள்ளிட்டவைகளுடன் தயார் நிலை. நாகை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேக்கம். குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். ராமேஸ்வரம் அருகே சாலைகளை சேதப்படுத்திய கடல் அலைகள். துண்டு துண்டுகளாக சிதறி கிடப்பதால் போக்குவரத்து துண்டிப்பு. ராமேஸ்வரம் அருகே காந்தி நகரில் குடிசை வீடுகளுக்குள் தேங்கிய வெள்ளம். நேற்றிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் தூக்கத்தை தொலைத்து தவிக்கும் மக்கள். கடலூர் சாலைகளை வெள்ளக்காடாக மாற்றிய கனமழை. ஆறு போல பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் வீடுகளில் முடங்கிய மக்கள். கனமழையால் புதுச்சேரி ECR சாலையில் பெருக்கெடுத்த மழைநீர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்கள் அவதி.
டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளை கலங்கடித்த புயல் மழை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை.